ஒரு டிடெக்டிவ்னு சொன்னா உங்க மனசுல என்ன வரும்? பெரிய பெரிய துப்பாக்கி சண்டை, கார் சேசிங், அதிரடி ஆக்ஷன், அப்படிதானே? ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற கவினேஷ் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. அவர் ரொம்பவே வித்தியாசமானவர். சொல்லப்போனா புயலையே அமைதியா நின்னு கண்டுபிடிக்கிற இடம். பாத்தீங்களா, இந்த ஒரு லைன்லே கவினேஷ் யாருன்னு புரிஞ்சிடுது. இது வெறும் வார்த்தைங்க இல்ல, இதுதான் அவரோட பெரிய ஆயுதமே. சரி, அந்த ஆயுதத்தை வச்சு அவர் என்னெல்லாம் பண்றாருன்னு நாமளும் கொஞ்சம் உள்ள போய் பாப்போமா? நம்ம ஹீரோ எந்த பெரிய சிட்டிலயும் இல்ல, வாழப்பாடின்னு ஒரு அமைதியான சின்ன ஊர்ல தான் இருக்காரு. ஏன்னா அவரோட நம்பிக்கை என்ன தெரியுமா? அமைதியா இருக்கிற ஒரு குளத்துல ஒரு சின்ன கல்ல போட்டா அது எப்படி அலை அலையா பரவுதோ, அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஆழமா புதைஞ்சிருக்கிற பெரிய பெரிய ரகசியங்களை வெளியே கொண்டு வந்துரும் நம்புறாரு. கவினேஷ மற்ற டிடெக்டிவ்ஸ் கூட கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா அவரோட ஆஃபீஸ் பார்க்க ரொம்ப கலைஞ்சு ஒரு மாதிரி இருந்தாலும் அவரோட கவனம் மட்டும் செதறவே செதறாது. ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அவரோட ஸ்டைலே தனி. பழக்கமான முறையெல்லாம் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அப்போ அவரோட சீக்ரெட் என்ன? அதுதாங்க, யாருமே கண்டுக்காத ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்களை கவனிக்கிறதுல அவருக்கு ஒரு அமானுஷ்யமான திறமை இருக்கு. அதுதான் அவரோட மிகப்பெரிய பலமே. இப்போ ஒரு கேஸ பாருங்க. லோக்கல் போலீஸே தலை சுத்த வச்ச கேஸ் இது. ரொம்ப ஃபேமஸான நாகரத்னா நெக்லஸ் திருட்டு போயிடுச்சு. ஆனா விஷயம் என்னன்னா, அது இருந்த டிஸ்ப்ளே கேஸ் முழுசா சீல் பண்ணியிருந்தது. ஒரு சின்ன ஓட்ட கூட இல்ல. யார் மேலயும் சந்தேகம் வரல. அப்போ அந்த நெக்லஸ் எப்படி காத்தா பறந்து போச்சு? ஊருக்குள்ள என்ன பேச்சு தெரியுமா? அந்த நெக்லஸ்க்கு சாபம், அதான் மாயமா மறைஞ்சிடுச்சுன்னு. ஆனா கவினேஷ் இந்த மாதிரி கதையெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அவரோட கவனம் முழுக்க ஒரே ஒரு இடத்துல தான் இருந்துச்சு. அந்த டிஸ்ப்ளே கேஸ்ல இருந்த ஒரு சின்ன ஏர் வெண்ட் பக்கத்துல கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன கேப், அவ்வளவுதான். அதுதான் அந்த முழு மர்மத்துக்கும் சாவி. சரி, அந்த சின்ன கேப் வழியா என்ன நடந்திருக்கும்னு யோசிக்கிறீங்களா? பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ஷாக்கிங். ஒரு வீட்ல செல்லமா வளர்த்த பச்சோந்தி தான் திருடன். அதோட நீளமான பிசுபிசுப்பான நாக்க வச்சு அந்த நெக்லஸ அழகா லவட்டிட்டு போயிருக்கு. பாருங்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஓட்டையையும் ஒரு விசித்திரமான செல்லப்பிராணியும் கனெக்ட் பண்ணி யாருமே சால்வ் பண்ண முடியாதுன்னு நினைச்ச ஒரு கேஸ அவர் முடிச்ச விதம், இதுதான் கவினேஷ். ஆனா கவினேஷ் வெறும் பொருளை கண்டுபிடிக்கிற வேலை மட்டும் செய்யறதில்ல. ஏன்னா உண்மையான மர்மம் எல்லாம் மனுஷ மனசுக்குள்ளதானே ஒளிஞ்சிருக்கு. அதனால அவர் மனித உணர்வுகளோட சிக்கல்களுக்குள்ள ரொம்ப ஆழமா போவாரு. அவர் எப்படி உண்மையை வரவழைக்கிறாருன்னு பாருங்க. மிரட்டல், உருட்டல் எல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க எம்பதி தான், அதாவது பரிவு. முதல்ல அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குவாரு. அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவாரு. அப்புறம் மெதுவா உண்மையே தானா வெளியில வரும். இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் என்பதை விட ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச்னு சொல்லலாம். அவரோட இந்த திறமைக்கு ஒரு சூப்பர் உதாரணம் லக்ஷ்மியோட கேஸ். இறந்து போன தன்னோட இரட்டை சகோதரி பிரியா மாதிரி பல வருஷமா நடிச்சு சொத்தை அபகரிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. கடைசில அந்த பொய் ஒரு கொலையில போய் முடிஞ்சது. இந்த மாதிரி ரொம்பவே சிக்கலான வஞ்சகத்தை கூட கவினேஷ் தன்னோட இந்த சைக்கலாஜிக்கல் டெக்னிக் வச்சு உடைச்சிட்டாரு. சரி, இப்ப கவினேஷோட உலகத்தோட இன்னொரு பக்கத்துக்கு போவோம். அவர் ஹேண்டில் பண்ற கேஸோட வெரைட்டியை பாத்தீங்கன்னா கண்டிப்பா அசந்துடுவீங்க. சாதாரண மாம்பழ திருட்டுல இருந்து அமானுஷ்ய மர்மங்கள் வரைக்கும் அவர்கிட்ட வர்ற எந்த கேஸுமே சப்பியான கேஸ் கிடையாது. எங்க பாருங்க, அவரோட உலகத்தை இந்த ஸ்லைட் அப்படியே காட்டுது. ஒரு பக்கம் ஆல்போன்சா மாம்பழம் திருட்டு, கோயில் மணி காணாம போனது, இதெல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குவாண்டம் கொலை, செத்தும் சாகாம இருக்கிற ஒரு மனுஷன், என்னடா இதுன்னு இருக்குல்ல. ஒரு நாள் காணாம போன பழத்தை தேடுவாரு, அடுத்த நாளே நம்ம அறிவியலுக்கே சவால் விடுற ஒரு கேஸ் எடுத்து நடத்துவாரு. உதாரணத்துக்கு இந்த குவாண்டம் கில் கேஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பிசிக்ஸ் விஞ்ஞானி கொலை செய்யப்படுறாரு. ஆனா எப்படி? அவரோட உடம்புல இருக்கிற மூலக்கூறுகள், அதாவது மாலிக்யூல்ஸ் சிதறடிக்கப்பட்டு அவர் ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் இருக்காரு. ஆனா எங்கேயுமே இல்ல. இங்க கிரைம் சீன் ஒரு ரூம் மட்டும் இல்ல, மொத்த பிசிக்ஸ் விதிகளையுமே மீறின ஒரு சம்பவம். இல்லனா எலியாஸ் தோர்னு ஒரு பணக்காரரோட கேஸ பாருங்க. தப்பா போன ஒரு அமானுஷ்ய சடங்குனால அவரோட ஆன்மா உடம்புல இருந்து பிரிய முடியாம மாட்டிக்குது. உயிருக்கும் சாவுக்கும் நடுவுல சிக்கிக்கிட்ட ஒரு மனுஷனோட கதை இது. இந்த மர்மத்தை தீர்க்கிறதுக்கு கவினேஷ் தோத்துன் புத்தகம்னு ஒரு ரொம்ப பழமையான ரகசியமான நூலை எல்லாம் படிக்க வேண்டியிருந்தது. இந்த மாதிரி விசித்திரமான கேஸ்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. கவினேஷ எது இப்படி ஓட வைக்குது? உண்மையை தேடி இப்படி விடாம துரத்துறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் என்ன? நம்ம பார்த்த வரைக்கும் அதுக்கு ஒரே ஒரு காரணம் இல்லைன்னு நல்லா தெரியுது. அது ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன். சட்டத்தை காப்பாத்தணுங்கிற கடமை உணர்ச்சி, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிற இரக்கம், சிக்கலான புதிர்களை அவிழ்க்கிறதுல இருக்கிற ஒரு தாகம், அப்புறம் இந்த குழப்பமான உலகத்துல திரும்பவும் ஒரு ஒழுங்க கொண்டு வரணுங்கிற ஆசை, இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் அது. கடைசியா ஒன்னு சொல்லணும். கவினேஷோட வேலை நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது.
பெர்ஃபெக்ட் கிரைம்னு ஒன்னு கிடையவே கிடையாது. எந்த ரகசியமும் நிரந்தரமா மறைஞ்சிருக்க முடியாது. அதை கண்டுபிடிக்க சரியான ஆள் வர்ற வரைக்கும் தான் அது ரகசியம். அண்ட் கவினேஷ் தான் அந்த சரியான ஆள். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. கவினேஷோட உண்மையான பவரே என்னன்னா, பெருசா தெரியற குழப்பங்களை விட்டுட்டு கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்ல கவனம் செலுத்துறது தான். இத பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளோட இந்த வேகமான வாழ்க்கையில நாம கவனிக்க தவற அந்த மாதிரி சின்ன சின்ன முக்கியமான விஷயங்கள் என்னவா இருக்கும்?